This video is sponsored contains online shopping. செய்வது எப்படி? இப்போ வந்து தயிர் எடுத்து ஊற்றிடுறோம். ஒரிஜினல் தயிர், இது மாட்டு தயிர் ஊற்றிடுங்களா? ஊற்றிட்டப்ப இப்போ என்ன பண்ணுறோம், சின்ன வெங்காயம் பொடி பொடியாக அரிஞ்சிருக்கிறோம். அடுத்து பச்சை மிளகா இப்போ அரிஞ்சிருக்கோம், அரிஞ்சு கருவேப்பிலை அரிஞ்சிருக்கோம். இதை எடுத்து இதில் கொட்டுறோம். கொட்டிட்டுமா? அடுத்தது என்ன பண்ணுறோம், ஒரு வதக்கு ஒரு கலக்கிறோம். ஒரு கரண்டி கூட இப்படி கலக்கிறோம். கலக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறோம், தேவையான அளவு உப்பு போடுறோம். கொஞ்சோண்டு உப்பு போட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டுமா? உப்பு போட்டு இப்போ இதில் தயிர் வந்து கொஞ்சோண்டு ஒரு 10 தயிர் வழியை எடுத்து போடுறோம். இப்படி எடுத்து போடுறோம். ஊறணும், எல்லாம் ஊறணும்னா இது நல்லா ஊறணும். பார்த்துக்கோங்க, அரை மணி நேரம் ஊறணுது. ஊற்றிருக்கோம். அடுத்தது கொஞ்ச நேரம் காயணும். காய்ஞ்ச பிறகு கடுகு கொஞ்சம் போடுறோம். அப்புறம் கடுகு கொஞ்சம் போட்டுமா? இப்போ வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு வந்து நல்லா வெந்துட்டுருக்கு. நல்லா பொரியணும். புரிஞ்சுங்களா? இப்போ கருவேப்பிலை போடுறோம். புரிஞ்சிருதுங்களா? அடுத்தது என்ன பண்ணுறோம், அதை எடுத்து இதில் ஊற்றினா அப்புறம் ஊற்றிட்டோம் பாருங்கள். ஊற்றிட்டோமா? ஊற்றின பிறகு நல்லா அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ தயிர் வடை ஊறின பிறகு இதை அப்படி எடுத்துகிட்டோன்னா பார்த்தீங்கன்னா தயிர் வடை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். தயிர் கூட நல்லாயிருக்கும்.